வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிறற்ற அன்புடனுமாகிய அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ உங்கள் எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காகவும் நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே கபுல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு மலக்குமார் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவங்களுக்கு இதே மாதிரி கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். துஆ நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அந்த வாழ்க்கையவே அதாவது நம்மளோட தலையெழுத்தையே புரட்டி போடக்கூடிய சக்தி துவாக்கு மட்டும்தான் இருக்குது. நம்ம இப்படி போயிடுச்சே நம்மளோட வாழ்க்கை, இவ்வளோ கஷ்டப்படுறோமே, மாற்ற முடியும். நம்ம நினச்சா நம்ம துவாவால் நம்மளோட வாழ்க்கையவே நம்ம மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு மோமீனுக்கு துவா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஆயுதம் மாதிரியா. அப்போ அந்த ஆயுதத்தை வச்சு நம்மளோட வாழ்க்கையை மாற்றணும் இன்ஷா அல்லாஹ். அதனால் துவா செய்ய சோர்வடையாதீங்க. ஒவ்வொரு தொழுகைக்கு ஃபர்லான தொழுகைக்கு பிறகும் துவா அதிகமாக செய்யுங்க. ஏன்னா ஃபர்லான தொழுகைக்கு பிறகு செய்யக்கூடிய துவாக்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகம் கபலாக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் காசா மக்கள், அந்த பாலஸ்தீன மக்களுக்காக தயவு செஞ்சு துவா செய்யுங்க. அவங்க உள்ள மக்கள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவ்வளோ பார்க்கவே ரொம்ப கொடூரமான முறையில் இருக்குது. எல்லாம் பாதுகாக்கணும். அவங்களுக்காக நம்ம என்ன நம்ம உடன்பிறவா சகோதரர்கள் அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? பிரார்த்தனை. கண்டிப்பாக அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். அங்கே ஒவ்வொரு நிமிஷமும் பல்லாயிரக்கணக்கான உயிர் காவு வாங்கப்பட்டுருக்கு. நாங்கள் முஸ்லீம் அப்படின்னு மாத்தட்டி கொள்கிற நீங்களும் நானும் நம்முடைய உடன்பிறவா சகோதரர்களுக்காக கண்டிப்பாக துவா செய்யணும். இன்றைக்கி வியாழக்கிழமை அசர் தொடங்கி நாளைக்கு அசர் வரைக்கும் உள்ள நேரத்தில் துவாக்கள் கபலாகப்படுது. இந்த துவாக்களில் ஒரு 2 நிமிஷம் அவங்களுக்காக துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தாலா அவங்களுடைய வாழ்க்கையை அழகிய முறையில் மாற்றி கொடுப்பான். நம்ம அவங்களுக்காக அப்படி துவா கேட்டோம் அப்படின்னா நிச்சயம் நம்மளோட வாழ்க்கையுமே அல்லாஹு தாலா அழகாக்கி தருவான் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வியாழக்கிழமை மிகச்சிறப்பான ஒரு நாள். இந்த நாளில் இந்த அசர்லேருந்து நாளைக்கு அசர் வரைக்கும் நம்முடைய துவாக்கள் கபலாக்கப்படுது இறைவன்கிட்ட. இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு துவாக்கு ஒரு முறை ஆமீன்னு சொல்லிடுங்க. அல்லாஹ் நம்முடைய அனைத்து துவாக்களையும் கபுல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வலக்க ஷுக்குர் யா அல்லாஹ் யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ். அல்லாஹும்ம ஸ்வல்லி அலா சையதினா முஹம்மதி வ அலா ஆலி சையதினா முஹம்மதி வ பாரிக் வஸல்லிம் அலைஹ். யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் புரிந்தும் புரியாமலும் இரவிலோ பகலிலோ தனியாகவோ கூட்டாகவோ ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய தாய் தந்தையர்கள் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நீண்ட ஆயுளை தருவாயாக. எங்கள் தாய் தந்தையர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் ஆசிரியர்கள் உஸ்தாத்மார்கள் அனைவரும் செய்த பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், உலகில் உள்ள முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரும் செய்த பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு இல்மை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஈமானை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹிக்மாவை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ரஹ்மத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு பரக்கத்தை கொடுப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ரிஸ்கை அதிகரிக்க செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மரண சக்தியை தருவாயாக. யா அல்லாஹ், 5 நேர தொழுகைகளை தவறாமல் ஜமாத்துடன் தொழுகின்ற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. எங்கள் குழந்தைகளை சாலிகானவர்களாக ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், ஒவ்வொரு நாளும் திருக்குர்ஆன் ஷரீஃபை ஓதி விளங்கி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ்,
ஏழை எளிய மக்களுக்கு தர்மத்தையும் ஜகாத்தையும் வாரி வழங்குகின்ற எண்ணத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம், கவலை, துன்பம் ஆகிய அனைத்து முசீபத்துக்களையும் நீக்கி கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுளையும் உடல் ஆரோக்கியத்தையும் தந்து அவர்களுக்கு உயர்தரமான சொர்க்கத்தை வழங்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் குடும்பத்தில் குழப்பங்கள், சண்டை, சச்சரவுகள் இல்லாமல் ஒற்றுமையாக வாழ கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் திருமணம் முடிக்காமல் கஷ்டப்படுகின்றார்களோ அவர்களுக்கு நல்ல ஜோடி பொருத்தத்தை ஏற்படுத்தி தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு விரைவில் நல்ல சாலிகான குழந்தை பாக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடுமையான நோயினால் கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு பரிபூரண ஆரோக்கியத்தை தருவாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் கடன்பட்டு கஷ்டப்படுகிறார்களோ அவர்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய துஆவை கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், எங்கள் கணவர்மார்களுக்கு அவர்களின் அனைத்து தீமைகளை விட்டும் தூரமாக்குவாயாக. அனைத்து நலன்களையும் அவர்களுக்கு நிர்ணயிப்பாயாக. யா அல்லாஹ், எங்கள் கணவர்மார்களுக்கு ரிஸ்கின் அனைத்து வாசலையும் திறந்து விடுவாயாக. யா அல்லாஹ், அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்துடனும் ஆஃபியத்துடனும் நல்ல அமல்களுடனும் அவருடைய ஆயுள்களை நீட்டித்து அருள்வாயாக. யா அல்லாஹ், அவர்களையும் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் அனைத்து நோய்களை விட்டும் கவலை துக்கங்களை விட்டும் பாதுகாப்பாயாக. எங்கள் இல்லங்களை மகிழ்ச்சியாகவும் அன்பாலும் கருணையாலும் நிரப்புவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தாய் தந்தையரின் பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது கணவன், மனைவி, குழந்தைகள், சகோதர சகோதரிகள், உற்ற உறவினர்கள், உலக மோமீன்கள் அனைவரின் பாவங்களையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ வேண்டுமென்றோ திட்டமிட்டோ மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இரகசியமாகவோ பகிரங்கமாகவோ செய்த சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் உனது கருணையால் மன்னித்தருள் புரிவாயாக. மேலும் பாவங்கள் செய்யாதவாறு எங்கள் நப்சை பாதுகாப்பாயாக. மறுமை நாளில் எங்களை நல் அடியார்கள் கூட்டத்தில் சேர்ப்பாயாக. யா அல்லாஹ், உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எங்கள் உள்ளங்களை உன்மீது திருப்புவாயாக. கண் இமைக்கும் நொடி பொழுதில் கூட எங்களை விட்டு பிரிந்து எங்களை தனிமைப்படுத்தி விடாதே. யா அல்லாஹ், நாங்கள் கேட்பதற்கு முன்பாகவே எங்கள் அனைத்து தேவைகளும் நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், யாரிடமும் கையேந்தாமல் உன்னிடம் மட்டுமே கையேந்தி உதவி பெறக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கேட்பதற்கு முன்பாக எங்களது அனைத்து இம்மை மற்றும் அறுவை தேவைகளையும் நிறைவேற்றி தருவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் எங்களிடம் துஆ செய்ய கோரினார்களோ அவர்களது ஹலாலான ஹாஜத்துக்களை நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், எங்களது சொல்லாலோ செயலாலோ பிறர் மனதை கஷ்டம் கொடுத்திருந்தால் அதற்கு பகரமாக அவை அனைத்தையும் அவர்களுக்கு நன்மைகளாக்கி தருவாயாக. யா அல்லாஹ், எங்களது உறவுகளை கொண்டோ செல்வத்தை கொண்டோ குழந்தைகளை கொண்டோ கணவன் மனைவிகளை கொண்டோ எங்களை நீ சோதித்து விடாதே. யா அல்லாஹ், உலக மோமீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலக மோமீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், உலக மோமீன்கள் அனைவரையும் முடிவு நாள் வரை பாதுகாப்பாயாக. உனது மகத்துவம் தெரியாத மாற்று மத சகோதர சகோதரிகளுக்கு நேரான ஹிதாயத்தை வழங்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கும் எங்களுடன் இருப்பவர்களுக்கும் பரக்கத் செய்வாயாக. நாங்கள் செல்லுமிடம் எங்கும் வெற்றியை தந்து எங்களது எதிரிகளை தோற்கடிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களை அனைத்து வித கஷ்டங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் சந்துக்களிலிருந்தும் விபத்துக்களிலிருந்தும் அபாயங்களில் இருந்தும் இயற்கை சீரழிவிலிருந்தும் ஜின் மற்றும் ஷைத்தானிடமிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், கெட்ட மரணத்திலிருந்தும் எதிர்பாராத மரணத்திலிருந்தும் கண் திருஷ்டியிலிருந்தும் எங்களையும் எங்கள் குடும்பத்தினர்களையும் பாதுகாப்பாயாக. சைத்தானின் ஊசலாட்டங்களிலிருந்தும் வறுமையிலிருந்தும் கடனிலிருந்தும் பலாய் முசீபத்துக்களிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது உணவும் உடையும் இருப்பிடமும் ஹலாலானவையாக தருவாயாக. எங்களை உனக்கு நெருக்கமானவர்களாக உனக்கு பிரியமானவர்களாக ஆக்குவாயாக. மார்க்கத்திற்காக உயிரை இழக்கும் அளவுக்கு துணிவையும் மரணத் தருவாயில் களிமாவை பொழியும் பாக்கியத்தையும் தருவாயாக.
யா அல்லாஹ் மூமின்கள் அனைவரையும் தஜ்ஜாலின் குழப்பத்திலிருந்தும் பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தையும் எங்களுக்கு மறுமையில் வழங்குவாயாக. யா அல்லாஹ் எங்களை கப்ரின் அதாபிலிருந்தும் நரக நெருப்பிலிருந்தும் பாதுகாத்து மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் மேன்மையான சொர்க்கத்தை எங்களுக்கு வழங்குவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்கு எதுவெல்லாம் தேவையோ அத்தகைய எல்லா தேவைகளையும் அன்பியாக்கள், அவுலியாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், முத்தகீன்கள், முஹிப்பீன்கள் பொருட்டாலும் அகிலத்தின் தலைவராகிய எங்கள் அண்ணல் பெருமானார் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டாலும் இந்த துஆவை கபூல் செய்வாயாக. அல்லாஹும்ம ஸல்லி வஸல்லிம் அலா சய்யிதினா முஹம்மதி வபாரிக் வஸல்லிம் அலைஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் நமக்காக கேட்க மறந்த துவாக்கள் இது எல்லாமே இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு அசருக்கு பிறகு ஒரு முறை இந்த துவாவை கேட்டு ஆமீன் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நாளை வெள்ளிக்கிழமையும் ஒரு முறை கேட்டு ஆமீன் சொல்லுங்கள். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நம்ம கேட்ட அனைத்து வளங்களையுமே தருவான். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அப்படிங்கிற உயர்ந்த சொர்க்கத்தை தருவான். நான் இந்த துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். ஆஹிதவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.